ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் உயிரெழுத்துக்கள் எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம். தமிழ் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அது அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. அக்குன்னு வாங்க. இந்த 3 புள்ளி வைத்த எழுத்து அக்குன்னு உச்சரிக்கணும். ஆயுத எழுத்து இது மொத்தம் சேர்த்தா நமக்கு 12 வரும். ஆயுத எழுத்தை சேர்க்காம உயிரெழுத்துக்கு மொத்தம் 12. இதில் ஆன்ற முதல் எழுத்தை நம்ம இப்போ எப்படி எழுதுறதுன்றத முயற்சி செய்து பார்க்கலாம். இது அ. இதை எழுதுறதுக்கு முதல்ல ஒரு சின்ன சர்க்கிள் இல்லாட்டி இதை உருண்டை சொல்லலாம். இதுலேருந்து ஒரு சின்ன வளைவாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு நேர் கோடு போட்டு மேலே போய் கீழே வரணும். அ. சின்ன வட்டம், அதுலேருந்து வளைவாக கர்வ்னு சொல்வீங்க இங்கிலீஷில். இப்படி கொண்டு வந்து ஸ்லீப்பிங் லைன் நேர் இந்த மாதிரி ஒரு படுக்கிற மாதிரி ஒரு கோடு மேலே போயிட்டு திருப்பி கீழே வரணும். ஆ. ஆ. ஒரு சின்ன உருண்டை போட்டுட்டு அதுலேருந்து இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி கர்வ் இல்லாட்டி வளைவாக அப்படி போட்டு இப்படி வந்து ஸ்லீப்பிங் லைன் சொல்கிற மாதிரி நேராக மேலே போயிட்டு கீழே வரணும். ஸ்டாண்டிங் லைன் சொல்வீங்க இல்லையா, அது போனால் இது அ. இதை என்ன சொல்லுவோம்? அ. உயிரெழுத்து அ, முதல் எழுத்து. இது ஆ எழுதுவதுக்கு என்ன பண்ணனா அதே அவ எழுத போகிறோம். இப்போ சின்ன உருண்டை சர்க்கிள் கர்வ் மாதிரி போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட போகிறோம். அதில் இருந்து சி எப்படி திருப்பி எழுதுனா சுருட்டி விட்டால் ஆ. இதுக்கு சத்தம் கம்மியாக சொல்லணும். இந்த ஆவை உச்சரிப்பு நெடிலாக சொல்லணும். ஆ அப்படின்னு சொல்லணும். சின்ன சர்க்கிள் போட்டுக்கணும். அதுலேருந்து வளைவாக இப்படி போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு மேலே போய் கீழே வரணும். வந்துட்டு ஒரு சின்ன கர்வ் போட்டு அதில் ஒரு உருண்டை போட்டால் ஆ. இது அ, இது ஆ. சின்ன உருண்டை, அதுலேருந்து கர்வ் போட்டு இதுலேருந்து உங்களுக்கு ஸ்லீப்பிங் லைன் அழகாக போடுவீங்க. மேலே போய் கீழே வர ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு ஒரு கர்வ் குட்டி கர்வ் போட்டு குட்டி உருண்டை போட்டால் ஆ. இது ஆ, இது ஆ. இப்போ ஈ பார்க்கலாம். இது ஈ. அதே மாதிரி தான் சின்ன உருண்டை போட்டுட்டு அதே கர்வ் போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் வர மாதிரி இங்கே மேலே போவோம் இல்லையா, ஆக்கு அப்படி போகாமல் கீழே அப்படியே அது தலையை சுற்றி விட்டுடணும். இ. சின்ன உருண்டை ஆ மாதிரியே கர்வ் போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஆவா கொண்டு போகாமல் வளைவாக அப்படி கொண்டு தலையை சுற்றி விட்டுடணும். இ. சின்ன உருண்டை சர்க்கிள் போட்டுக்கிறோம். ஆ மாதிரியே கர்வ் போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு கர்வ் மாதிரி மேலே போகாமல் இந்த ஸ்டாண்டிங் லைன் மாதிரி மேலே போய் கீழே ஆக்கு வருவோம்லே அப்படி பண்ணாமல் வளைச்சி தலைக்கு மேலே சுற்றி விட்டுறோம். இ. இன்னொரு தடவை பார்ப்போமா? சின்ன உருண்டை வளைவாக ஆ மாதிரியே எழுதிக்கிறோம். ஆனால் கோடு போடுவலையே ஆக்கு அது இல்லாமல் வளைச்சி தலை மேலே சுற்றி இப்படி போட்டுரும். இ. இப்போ ஈ பார்க்கலாம். இது வெறும் இ. ஈ நெடில் ஈ பார்க்கலாம். ஒரு ஸ்டாண்டிங் லைன், இன்னொரு ஸ்டாண்டிங் லைன், அது ரெண்டையும் சேர்த்து ஸ்லீப்பிங் லைன். ஒரு புள்ளி இதுக்கு பேர் ஈ. ஸ்டாண்டிங் லைன் ஒரு ஸ்லீப்பிங் லைன் சேர்த்து விட்டுட்டு இதுக்கு ஒரு புள்ளி இ. ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஒரு புள்ளி இ. இது இ. இது ஈ. இது ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் இவ்வளோ நீட்டம் விட்டுட்டு இங்கே ஒரு புள்ளி ஈ எழுதலாமா? என்ன போடணும்? முதல்ல ஒரு ஸ்டாண்டிங் லைன், பக்கத்துலேயே ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் போட்டுரும். இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. இது இ.
இது ஈ, இது அ ஆ இ ஈ. இனிமே இருக்கிற மீதி எழுத்துக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் எழுதி பயிற்சி பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப எளிமையானது. முதல் தடவை பயிற்சி பண்ணுறவங்களுக்கு அ ஆ இ ஈ வரைக்கும் பயிற்சி பண்ணாலே முதல்ல நல்லா வரட்டும். அப்போ அடுத்த எழுத்துக்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.